அடுத்தபடியாக சிறப்புரை நல்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு பி புகழேந்தி அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஆதீனங்கள், மடாதிபதிகள், நீதியரசர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட சான்றோர்களுக்கும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். உலகளாவிய முருக பக்தர்களை ஒன்றிணைக்க ஒரு மாநாடு, முதல் மாநாடு, சிறப்பான நோக்கம். இத்தகையதொரு சிந்தனை யாருடைய மனத்திலிருந்து தோன்றியிருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சிந்தனையை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழக அரசிற்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அதன் அலுவலர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் எனக்கு பங்கு கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பை நான் முருகனின் அருளாகவே கருதுகிறேன். முருகன் புகழ்பாடும் இந்த மாநாட்டிற்கு முத்தமிழ் முருகன் என்ற அடைமொழி மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியுமா? தமிழே முருகனால் உருவாக்கப்பட்டது அல்லவா? தமிழ் வளர்த்த அகத்தியருக்கு தமிழை முதலில் அருளியதே முருகன் அல்லவா? தமிழோடும் தமிழர்களோடும் தமிழ் பண்பாட்டோடும் பழக்க வழக்கங்களோடும் முருக வழிபாடு இரண்டல கலந்திருப்பதை சங்க இலக்கியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தமிழுக்கும் முருகனுக்கும் உள்ள ஒற்றுமைகளாக நான் ஒரு புத்தகத்தில் படித்தது, முருகனின் கரங்கள் 12 தான் நமது தமிழின் உயிரெழுத்துக்கள் என்றும், அந்த 12ஓடு இணைந்த முருகனின் அறுமுகங்கள் தான் நமது மெய்யெழுத்துக்கள் என்றும் அவர் உருவகப்படுத்தியுள்ளார். எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு ஒற்றுமை நமது தமிழ் மொழிக்கு உண்டு. நமது ஆயுத எழுத்து, நமது ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை மட்டுமே கொண்டது. அந்த 3 புள்ளிகளும் நமது முருகனின் வேல் போன்ற அமைப்பில் உள்ளது. என்றும் மாறாத இளமையும் அழகும் முருகனின் இயல்பு. என்றும் மாறாத இனிமையும் இளமையும் தமிழின் இயல்பு. எந்த வகையில் பார்த்தாலும் முருகனையும் தமிழையும் பிரித்து பார்க்க முடியாது. முருகனின் மாநாட்டை முத்தமிழ் முருகன் மாநாடாக நடத்துவது மிக பொருத்தமாக இருக்கிறது. முருகனுக்கான இந்த முதல் மாநாட்டை பழனியில் ஏன் நடத்த வேண்டும்? இந்த தமிழ்நாடே முருகன் வீடல்லவா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமல்லவா? படை வீட்டில் தான் நடத்த வேண்டும் என்றால் முதல் படை வீடு மதுரையில் அல்லவா இருக்கிறது? 2 படை வீடுகள் கொண்ட மதுரையில் நடத்தாமல் இங்கு பழனியில் நடத்துவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசித்தேன். முருகன் தலங்களிலேயே அதிகமான பக்தர்களை கவர்ந்தெழுக்கும் சக்தி இந்த தலத்திற்கு உள்ளது. எங்குமே பார்க்க முடியாத வடிவத்தில், நவபாஷான வடிவில் முருகன் இங்கே காட்சியளிக்கிறார். பாஷாணம் என்றால் விஷம். விஷம் வாய்ந்த 9 பொருள்களை கொண்டு இந்த பழனி முருகனை 2000 ஆண்டுகளுக்கு முன் போகர் என்ற சித்தர் உருவாக்கியதாக இலக்கியங்கள் கூறுகிறது. போகர் ஒரு சித்தர். முருகனுக்கும் சித்தன் என்று ஒரு பெயர் உண்டு. சித்தர் என்ற வார்த்தை சித்தியில் இருந்து வந்தது. ஆன்மீகத்திலும் அறிவியலிலும் உச்சம் தொட்ட நிலைதான் சித்தி. நம் சித்தர்களே உலகின் முதல் விஞ்ஞானிகள். தமிழ் மருத்துவ இயலே சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தின் சிறப்பை உலகுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த நவபாஷாணத்தில் சிலை அமைக்க போகருக்கு முருகன் உத்தரவிட்டிருக்க வேண்டும். தன்னை நாடி வந்தவர்களுக்கு பழனி முருகனுக்கு சாற்றப்பட்ட சந்தனத்தையே மருந்தாக போகர் கொடுத்திருக்கிறார். அப்படி சாற்றப்பட்ட சந்தனம் அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு மக்கள் தங்கள் நோய் நொடியிலிருந்து விடுபட அருமருந்தாக வருவதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். கடந்த 2000 ஆண்டுகளாக பழனி முருகன் திருமேனியில் பட்ட சந்தனமும் நீரும் பாலும் காற்றும் மருந்தாக மாற்றமடைந்து மக்களின் பிணிபோக்கிக் கொண்டிருப்பதே நம் தமிழ் மருத்துவத்தின் சிறப்பிற்கு உதாரணம். நம் தமிழ் மருத்துவத்தின் சிறப்பை உலகம் உணர வேண்டும் என்றுதான் முருகன் போகர் மனத்தில் தோன்றி இந்த பழனி மலையிலே
தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்க சொல்லி இருக்கிறார். 9 வகையான விஷங்களை ஒன்றிணைத்தால் அது எப்படி நோய்களை குணமாக்க முடியும்? அது எப்படி ஒரு சிலையாக முடியும்? அப்படிப்பட்ட சிலையும் இத்தனை ஆண்டுகள் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய விஞ்ஞானத்திலும் பதில் இல்லை. இந்த பழனி முருகன் நமது தமிழ் மருத்துவத்திற்கு சாட்சியாக, நமது தமிழ் மருத்துவ இயலின் திறமைக்கு அடையாளமாக தன்னை நாடி வரும் பக்தர்களின் நோய்களை குணமாக்கி வருகிறார். தமிழனின் மருத்துவம் பொதிகை மலையிலும் இந்த பழனி மலையிலுமே தான் வளர்ந்துள்ளது. பொதிகை மலையில் அகத்தியரும் அவர் சீடர்களும் சித்த மருத்துவத்தை வளர்த்தார்கள். இங்கு பழனியில் போகரும் அவர் சீடர்கள் புடிப்பாணி சித்தரும் அவர்களது சீடர்களும் சித்த மருத்துவத்தை வளர்த்துள்ளார்கள். தமிழ் மருத்துவ இயலின் ஒரு பகுதியான வர்மக்கலையை அகத்தியருக்கு முருகனே போதித்ததாக நமது இலக்கியங்கள் கூறுகின்றன. அதேபோல் போகருக்கு முருகன் காட்சியளித்து தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக நமது இலக்கியங்கள் கூறுகின்றன. தமிழ் மருத்துவத்தின் சிறப்பை அனைவரும் உணர வேண்டும், பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் முருகன் தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்க சொல்லியிருக்க வேண்டும். அதன் மூலம் இத்தனை நூற்றாண்டுகளாக நமது தமிழ் மருத்துவம் சித்தன் முருகனால் உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவமாக திகழ்கிறது. சிந்தித்து பாருங்கள், உலகில் எந்த ஒரு இடத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளதா? நமது தெய்வங்கள் கற்சிலைகளாகவும் செம்பு மற்றும் ஐம்பொன்களாலான சிலைகளாகவும் தான் காட்சியளிக்கின்றன. இந்த பழனி மலையிலும் அருகில் இருக்கும் பூம்பாறையிலும் தான் இறைவன் நவபாஷான உருவில் காட்சியளிக்கிறார். இந்த சிலை வடிவமைத்த போகர் ரசவாதம் தெரிந்தவர். அவர் நினைத்திருந்தால் தங்கத்திலோ அல்லது வேறு உலோகத்திலோ முருகனை வடிவமைத்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் 9 விஷ மூலிகைகளால் முருகனை வடிவமைத்திருக்கிறார் என்றால் நமது இலக்கியங்கள் கூறுவது போல் அது முருகனிட்ட கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக முருகன் தன்னை நவபாஷாணத்தில் வடிவமைக்க சொன்னானோ அந்த நோக்கம் இன்று வரை முழுமையாக நிறைவேறாமல் உள்ளது. சித்த மருத்துவம் இங்கு பிறந்தாலும் அதற்கான சிறப்போடு இல்லை. அந்த சிறப்பை சித்த மருத்துவம் இந்த மாநாட்டின் மூலம் அடையும் என்று நான் நம்புகிறேன். சித்த மருத்துவத்தை தமிழ் மருத்துவம் என்று மாற்றி ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கினால் நமது மருத்துவம் உலகை வெல்லும். தமிழன் உலகுக்கு கொடுத்த கொடையாக இருக்கும். உலகில் பெரும்பாலான மருத்துவ முறைகள் ரசாயன அடிப்படையில் ஆனவை. ஆனால் நம் சித்த மருத்துவம் இயற்கையை அடிப்படையாக கொண்டது. உணவையே மருந்தாக்கி வெற்றி கண்ட இனம் தமிழினம். முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. நமது தமிழ் மருத்துவத்திற்கு கட்டுரைகள் தாக்கல் செய்யப்படுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இன்றளவிலும் சித்தர்களின் அன்றைய குறிப்புகளை மட்டுமே வைத்து காலம் தள்ளி கொண்டிருக்கிறோம். முருகனால் வடிவமைக்கப்பட்ட நமது தமிழ் மருத்துவம் போதுமான ஆராய்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது. தமிழ் மருத்துவ முறைகள் ஓலைச்சுவடிகளிலும் நூல்களிலும் மறைந்து கிடக்கின்றது. ஒரு சில சித்த மருத்துவ முறைகள் மரபு வழி மருத்துவர்கள் பாதுகாப்பில் முடங்கி கிடக்கின்றன. ஒரு மூலிகை ஒரு நோயை குணப்படுத்துகிறது என்றால் அது எவ்வாறு அந்த நோயை குணப்படுத்துகிறது, அந்த மூலிகையில் உள்ள எந்தெந்த பொருள் அந்த நோயை குணப்படுத்துகிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்தால்தான் நமது மருத்துவம் உலகளவில் அங்கீகாரம் பெறும். இந்த மாநாடு அதற்கான ஒரு தொடக்கமாக அமைய வேண்டும். தமிழை வளர்த்த முருகன் தமிழ் மருத்துவத்தையும் வளர்க்கு ஏற்படுத்திய இந்த பழனிமலையில் நடக்கும் இந்த மாநாடு முருகனின் எண்ணத்தை நிறைவேற்றுவதாக அமைய வேண்டும். தமிழ்க்கடவுள் முருகன் எந்த நோக்கத்திற்காக போகருக்கு காட்சியளித்து தன்னை தண்டாயுதபாணியாக சிலை வடித்து நிறுவச் சொல்லி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். தமிழ் மருத்துவத்திற்கு இந்த பழனியில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் அமைய வேண்டும். உலகளாவிய மக்களுக்கும் தமிழ் மருத்துவம் சென்றடைய வேண்டும். அது நம் தமிழ் கடவுள் முருகனுக்கு நாம் அளிக்கும் காணிக்கையாக இருக்கும். தமிழரின் புகழ் தரணி எங்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனின் கனவு, கடமையும் ஆகும்.
தமிழ் மருத்துவத்தால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். பழனி முருகனே ஆராய்ச்சி நிலையத்திற்கான நிதியை அறநிலையத்துறை மூலம் அளிக்கலாம். தமிழையே உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் தமிழக அரசு தமிழ் மருத்துவத்திற்காக ஒரு பொதுத்துறை நிறுவனம் தொடங்கினால் அதற்கு ஒவ்வொரு தமிழனும் பங்களிப்பான். முதல் பங்களிப்பு என்னுடையதாக இருக்கும். முருகன் இன்று எனக்கிட்ட இந்த கட்டளையை நிறைவேற்றிய மனதிருப்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக ஆழமான ஒரு சிந்தனையோடு நமக்கு சிறப்புரை நல்கிய மாண்பமை நீதியரசர் ஐயா திரு பி. புகழேந்தி அவர்களுக்கு உங்கள் கரவொலியோடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.